வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நீட் தேர்வு குளறுபடி, மற்றபடி வினாத்தாள் கசிவு, அதை கண்டுகொள்ளாத பாஜக அரசு. அதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி இன்னைக்கு வெற்றிகரமாக 35வது நாளாக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணீர் புகை கொண்டு, மற்றபடி தடியடி, எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பேருக்கு மண்டை உடைந்தது, ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதில் பல பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டதை போன்று இழுத்து பிடித்து கிழித்து தள்ளியிருக்காங்க. இதே நிலைமை தமிழகத்திலையும் இன்னைக்கு தொற்றிக்கொண்டது. இந்தியா முழுவதும் தொற்றிக்கொண்டாலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நாங்கள் அலோட் பண்ண மாட்டோம், ஆனால் நாங்கள் ஆதரவு அளிப்போம் அப்படின்னு விஜய் என்ன பண்ணியிருக்காரு. டெல்லியில் நடக்கக்கூடிய ஜனதா பார்ட்டி, ஜனதா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் சொல்லி போட்டு, ஆதரவு ஓகேங்க, ஆனால் தமிழகத்தில் அந்த போராட்டத்தை நாங்கள் அலோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இரட்டை வேடம் போட்ட ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே கேலி கூத்தான ஒரு விஷயம். இதையெல்லாம் ஒரு விஷயம். அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய விஜய் தமிழன் போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கார் 2 நாளைக்கு முன்னால். என்னங்க, இது மாதிரி டெல்லியில் ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள்லாம், குறிப்பாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சிஜேஎஸ் அந்த கட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, தர்மேந்திர பிரதான் கட்டாயமாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் மேலிடம் பார்த்துக்கோம். எங்களுக்கு தேவை சேலத்தில் சங்ககிரியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏற்படுத்தணும், மற்றபடி 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோவில் இருக்குது, அதை நாங்கள் புனரமைக்கணும், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நபர்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற, அதில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துகிட்ருக்காருங்கிறது காரி துப்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் அக்கறையின்மைன்னு ஒரு அமைச்சர் அவர் எந்த அளவுக்கு உலக ரீதியாக குறிப்பாக இந்திய அளவுக்கு அது பேசணும், அது கூட தெரியாமல் ஒரு அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் நீங்கள் ஆளும் கட்சியில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா உண்மையிலே வெட்கக்கேடான ஒரு விஷயம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இரட்டை வேடம் போடக்கூடிய முதலமைச்சர் விஜய் அதே ரகம்தான். ஒரு கட்சியினுடைய ஒரு பிரிவு அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலும் இருக்கும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்குது. அது ஆரம்பித்தப்பே அப்பப்போ 2 இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தப்போ ரொம்ப அதிகமாக தெரியல. அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு, 35 நாளாக வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஜந்தர் மந்தரில். ஏகப்பட்ட இழப்புகள். அதன் அடிப்படையில் இவங்களும் பார்த்தாங்க. போன 22ஆம் தேதி தமிழக அளவுக்கு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க, போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது தெருவில் இறங்கி போராடக்கூடாது அப்படின்னு தாவேகாவுடைய அரசுடைய கட்டளை. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார், டெல்லியில் நடக்கக்கூடிய அவங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம். அதே ஆதரவு இங்கே தெரிவிக்கலாமே, தெருவில் இறங்கி போராடுங்க, நாங்கள் பாதுகாப்பு தருகின்றோம், பிஜேபி எதிர்த்து போராடுங்கள். அப்போ இரட்டை வேடம் என்பது பாஜகவுக்கு ஒரு விதமான ஆதரவு, இன்னொன்றது தன் அரசை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்படிங்கிறப்ப அந்த கரப்பான் பூச்சினுடைய அந்த போராட்டம் எவ்வாறு வெற்றி அடையும்? இவர் சொன்ன உடனே ஒரே வெற்றி அடைந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடியவங்க போராடிட்டு இருக்கேன், அதோடைய வெளிப்பாடாக இங்கே போராடுறாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் போராடிட்டு இருந்தாங்க, அப்படியே நேராக வந்திருக்காங்க. திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலை மறித்து அங்கே ஒரு போராட்டம், அதில் போலீஸாருடைய தள்ளுமுள்ளு. அதில் குறிப்பாக பெண்களை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் நம் தமிழக போலீஸார் அவர் உடைகளெல்லாம் கிழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி வந்திருக்கு. உண்மையிலே கேவலமான ஒரு விஷயம். போராடுறது போலீஸாருடைய
பசங்க போலீஸாருடைய வாரிசுகளுக்கு சேர்ந்து தான் போராடுறாங்க. நீட் தேர்வுங்கிறது என்ன, எல்லாருக்கும் உண்டானதான். இப்போ அடுத்தடுத்து 10th கூட ஒரு தேர்வு வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இப்படியே ஒவ்வொன்றுக்கும் தேர்வு வச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் மெயின் அந்த படிப்பு எதுக்கு? 5வது படிச்சிட்டியா, ரைட், எக்ஸாம் எழுதுனா முடிஞ்சு போச்சு, அடுத்த ஸ்டெப்பு. 8வது படிச்சிட்டியா, அடுத்த ஸ்டெப்பு. 10வது படிச்சிட்டியா, அடுத்த ஸ்டெப்பு. 12th படிச்சிட்டியா, அடுத்த ஸ்டெப்பு. காலேஜை முடிச்சிட்டியா, அடுத்த ஸ்டெப். அதை வச்சு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போடு. இடையில இந்த ட்ரெயினுக்கு இடையில கேட்டு போடுவாங்களே, அது மாதிரி வந்து இடையில ஒரு தேர்வு வச்சுட்டு உட்காந்துருந்தா அப்புறம் அந்த மெயின் எக்ஸாமுக்கு என்ன மதிப்பு இருக்குது? +2 எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதனுடைய மார்க்கை வச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். 12 வருடமாக போராடிய வெளிப்பாடு. அவங்களுக்கு என்ன மருத்துவ சீட்டாக மற்ற எந்த சீட்டை பார்த்துட்டு போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. கிடையாது. 12 வருஷமாக என்ன படித்தேன் அதைத்தான் எழுதணும். +2வில் எக்ஸாமா? அதெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் நீட் அப்படின்னு ஒரு தேர்வு எழுதணும். அப்புறம்தான் நீங்கள் பாஸா ஃபெயிலா, மற்றபடி அந்த இடம் கிடைக்குமா கிடைக்காது நாங்கள் முடிவு பண்ணோம். இதில் ஏகப்பட்ட பேரங்கள், மற்றபடி வந்து வியாபார ரீதி 3 கண்டிஷன் கான்செப்ட் தான் வந்து ஆரம்பத்தில் கொடுத்தாங்க அந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது. இது வந்து மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கக்கூடாது, மற்றபடி வந்து இதை வந்து வைத்து ஏழை எளியவர்கள் நம்ம உதவி செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு 2-3 தாட்டை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து வணிகமயமாக போய்விட்ட நீட் தேர்வு. இதற்கு காரணம் மெயின் பிஜேபி. பல்லாயிரம் கோடி பணம் உலா வருகிறது. அதில் வந்து ஏகப்பட்ட பேர், நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போய் விட்டார்கள், தற்கொலை செய்த அப்படின்னு இன்னும் கேவலமான விஷயம். நம்ம தமிழகத்தில் அனிதாவிலேருந்து ஏகசையாக ஒரு 12-13 பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு நஷ்ட ஈடான ஒரு விஷயம். இதை நாம் தூக்கி எறிய வேண்டும், தடை செய்ய வேண்டும். நீட் தேர்வு அதான் டெல்லியில் நடக்கிறாங்க, அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பிரிவாக தமிழகத்தின் மூலம் நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக வந்து தெருவில் இறங்கி போராடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கம்யூனிஸ்ட் அலுவலகம், பாலன் நினைவு அலுவலகத்தில் இருந்து அமைதியான முறையில் போராடுறாங்க. நாங்கள் அதுக்கு விசிட்டாக போயிருந்தோம். போன சமயத்தில் எந்த ஒரு வன்முறையோ சண்டை சச்சரவோ கிடையாது. அப்படி இருந்தால் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் இடம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதன் அடிப்படையில் உட்காந்து போராடுறாங்க. போராடக்கூடிய சமயத்தில் அவர்களை வன்முறை கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை தள்ளுமுள்ளு செய்யக்கூடிய அளவுக்கு, அவர்களுக்கு ஒரு முரண்பாடை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை ஏவுவதற்கு முதலமைச்சருக்கு என்ன அருகதை இருக்குது? அங்கு ஒரு வாய்ப்பு, இங்கு ஒரு எதிர்ப்பு. அப்படின்னா இது இரட்டை வேடத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது துண்டா தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைப்பதற்கு பேசாமல் மீண்டும் நடிக்க போய்விடலாம் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தாகவும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த கட்சி தமிழகத்தில் வளர்ந்தது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயமா வர வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக தாவேகா. அப்போ இந்த தாவேகாவுக்கு மாற்றாக நாளைய ஒரு விஷயத்தில் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து தாவேகா மாதிரி வந்துடாதீங்க. தாவேகா மாதிரி ஒன்றும் தெரியாமல் கேட்ட கேள்விகளுக்கு வந்து தான் தோன்றித்தனமாகவும் தற்குறித்தனமாகவும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்குது. பார்த்தீங்களா? இந்த 60 நாள் கூத்து இதில் இருக்கவே கூடாது. நிறையா கற்றுக்கிடுங்க. ஏன்னா தமிழகத்தில் வரக்கூடிய சமயத்தில் 2029 நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து 2031 சட்டமன்ற தேர்தல். அதில் நிற்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிற்கக்கூடிய சமயத்தில் 3 கட்சிக்குமே ஒரு மாற்று கட்சியாக கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி வர வாய்ப்பு இருக்குது. இல்லையா நார்மல் கட்சி அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, திமுக தான். தாவேகாவெலாம் மீண்டும் வந்தது அப்படின்னா கட்டாயமாக தமிழகம் தாங்காது. ஆமாம், கரப்பான் பூச்சி கட்சியிலையும் அதுவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய படிப்பினை ஏற்று இந்த ஒரு 5 வருடங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக தமிழகத்திலும் உங்களால் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அப்படிங்கிறதான் வந்து இப்போதைய நிலவரமாக இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து இரட்டை வேடம் தரித்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து மனம் மாற வேண்டும். அவர்களை வீதியில் இறங்கி போராட அனுமதிக்கணும். வீதியில் இறங்கி போராடினா அவங்க என்ன கல்லை தூக்கி போடுறாங்களா, மண்ணை தூக்கி போடுறாங்களா? கிடையாது. நீட் தேர்வு ரத்து செய். இல்லாவிட்டால் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு ரத்து செய்.
அத்தோடு தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும். இல்லையா மோடி அமித்ஷா பதவி விலகிடுங்க. நம்ம டோட்டலாக பாஜகவை குறிப்பாக தமிழகத்தில் இல்லை, அதில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய இந்திய அளவுக்கு குறிப்பாக தமிழகத்திலும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு அதற்கு வந்து முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். வீதியில் இறங்கி போராடுன்னு சொல்லுங்கள், இறங்கி போராடுவாங்க. அதற்கு வந்து உங்களுடைய காவல்துறை காவல் போடுங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் சாப்பாடெலாம் கொடுக்க போகிறீங்களா? அதற்குன்னு தனி இயக்கம் இருக்குது. இஸ்லாமியில் இருக்கிறார்கள், மற்றபடி வந்து வேறு மதத்தவர் இருக்கிறார்கள், சீக்கிய மதத்தவர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அரசியல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு ஆதரவாக டெல்லி அளவுக்கு இருக்கிற அதே மாதிரி தமிழகத்தில் உங்களுடைய கருத்தை ஆதரவான கருத்தாக ஆக்கி கொண்டு வீதியில் இறங்கி போராடும் பட்சத்தில் கட்டாயமாக தாவேக்காவும் இன்னும் மதிப்பு உயரும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.